ஹே காய்ஸ், இப்போ வந்து லெசன் 9 பார்க்கலாம். வெல்கம் டு சிஏ டீப் லேர்னிங். அண்ட் இப்போ வந்து என்னென்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட் எப்போயுமே அமல்கமேஷனில் பேலன்ஸ் ஷீட் பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிபி ஆஃப் போத் கம்பெனி ரீவேல்யூட் பண்ணணும் 15% அபவ் புக் வேல்யூ ஆமாம். அப்புறம் போத் தி கம்பெனி ஆர் பே 10% ஈக்விட்டி டிவிடெண்ட். ரெண்டு கம்பெனியும் 10% டிவிடெண்ட் பே பண்ணணும். எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் தி அபவுட் ட்ரான்சாக்ஷன் கிவன் எஃபெக்ட் பி லிமிடெட் வில் அப்சர்வ் கீ லிமிடெட். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சவொடனே பி லிமிடெட் வந்து கீ லிமிட்டை அப்சர்வ் பண்ணுறோன்னா அப்படின்னா இது பிஃபோர் அமல்கமேஷன், இது ஆஃப்டர் அமல்கமேஷன் அர்த்தம். பி லிமிடெட் வந்து பையிங் கம்பெனி, கீ லிமிடெட் வந்து செல்லிங் கம்பெனி. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கேட்குறோம், ஜேர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் பி லிமிடெட் கேட்குறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்குறோம் பி லிமிடெட்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட போகிறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன கேட்குறோம், 8 equity shares of 10 rupees each will be issued by P Limited against 6 shares of Q Limited. 6 shares இருந்தால் 8 shares இஷ்யூ பண்ணுறோம். அப்போ Q Limited shares பாருங்கள் 3 lakh. 3 lakh divided by 6 into 8 போட்டால் நம்மளுக்கு 4 lakh கிடைக்கும். 4 lakh பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டுக்கு தரோம், ரிடீம் பண்ணுறோம். 10% டிஸ்கவுண்ட் வந்து ரிடீம் பண்ணுறோம். ஆனால் எப்படி ரிடீம் பண்ணுறோம், பி லிமிடெட் ஷேர்ஸ் வச்சு ரிடீம் பண்ணுறோம். பி லிமிடெடுக்கு வந்து பார் வேல்யூவே தரோம், ப்ரீமியம் தரல, டிஸ்கவுண்ட் தரல, பார் வேல்யூவே தரோம். இவன் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து ரிடீம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கியூ லிமிடெட் வந்து ப்ரெஃபரன்சஸ் 1 lakh 1 lakh டிஸ்கவுண்ட் பண்ணணும், -10% போட்டால் 90,000 வரும். அப்போ அந்த 90,000 ஷேர்ஸ் வந்து பி லிமிடெட் அப்படியே தரோம், இவனோட பி லிமிடெட் ஷேர்ஸ் அப்படியே தரோம். ஸோ 90,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ வந்து 4 lakh + 90,000 வந்து 4,90,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பி ஓவர். இப்போ வந்து ஏ பார்க்க போகிறோம், ஜேர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் பி லிமிடெட். எப்பயுமே ஜேர்னல் என்ட்ரி போடுறப்ப பிஃபோர் அமல்கமேஷன் இருந்தால் பிஃபோர் அமல்கமேஷன் ஃபஸ்ட்டு அது போட்டுடணும். இப்போ பி லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரி தான் போட போகிறோம். ஸோ பி லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பிஃபோர் அமல்கமேஷன் என்ன இருக்குது, ரீவேல்யூஷன் இருக்கா ஃபஸ்ட்டு பிபிஇ. ஸோ பிபி அமௌண்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டு 7 lakh பி லிமிடெட்க்கு. அப்போ 7 lakh 15% என்ன வரும், 1,05,000 வரும். அப்போ என்ட்ரி என்ன வரும், பிபி அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ரீவேல்யூஷன் பண்ணால் ரீவேல்யூஷன் ரிசர்வ் வந்து கிரெடிட் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா அது ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா போத் தி கம்பெனிஸ் பே 10% ஈக்விட்டி டிவிடெண்ட். 10% ஈக்விட்டி டிவிடெண்ட் பே பண்ணுறாங்களாமா. ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ, ஷேர் கேபிட்டல் 6 lakh. 6 lakhஸில் 10% இஷ்யூ பண்ணால் 60,000 பே பண்ணுறோம் பி லிமிடெட். அப்போ 60,000 எதுலேருந்து பே பண்ணுவான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து பே பண்ணுவான். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணும், ஏன்னா கிரெடிட்டில் இருந்துருக்கும். இப்போ வந்து டெபிட் பண்ணால் இஷ்யூ பண்ணுற மாதிரி டு டிவிடெண்ட் பேயபிள் அக்கௌண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி வரும், டிவிடெண்ட் பேயபிள் அக்கௌண்ட் டு கேஷ் அப்படின்னு வரும். இப்போ இந்த 3 என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பிபி டு ரீவேல்யூஷன் ரிசர்வ் 1,05,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் டு டிவிடெண்ட் பேயபிள் 60,000, டிவிடெண்ட் பேயபிள் டு கேஷ் 60,000. ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா பிஃபோர் அமல்கமேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப்டர் அமல்கமேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் அமல்கமேஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து பையர் புக்கில் வந்து என்ன வரும், எதுவுமே இதெல்லாம் வராது, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வராது. டேரெக்டாக வந்து அசெட் எவ்வளோ வந்திருக்கு, லைபிலிட்டி எவ்வளோ எடுத்திருக்கோம், அந்த மாதிரி அதுதான் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி எப்பயுமே என்ன வரும், ஃபஸ்ட் என்ட்ரி பையர் புக்கில் வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் கியூ லிமிடெட் அப்படின்னு போட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன அமௌண்ட்டோ அது 2 போட்டுடுறோம். ஓகேவா? செகண்ட் என்ட்ரி என்னது, அசெட் டேக்கன் ஓவர் என்னென்னு இருக்கோ அதெல்லாம். இப்போ அசெட் டேக்கன் ஓவரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அசெட் என்னென்ன இருக்குது எல்லாம் டேக் ஓவர் பண்ணிடுறோம். பிபிஇ வந்து 2,50,000. பட் அவன்துலேயும் ரீவேல்யூ இருக்குமா, செல்லிங் கம்பெனி ரீவேல்யூ இருக்குமா, எவ்வளோ 15% ரீவேல்யூ இருக்குமா, போட்டால் 2,87,500 அப்படின்னு வந்துடும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் சேம் தான். இன்வென்ட்ரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிளுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்வென்ட்ரி ஃபஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வென்ட்ரி இன் ட்ரேட் அண்ட் டெட்டார்ஸ் ஆர் டு பி டேக்கன் ஓவர் அட் 5% லெஸ் தென் தி புக் வேல்யூ.
அப்படின்னா என்னென்னா 5% லெஸ் தானா டேக் ஓவர் பண்ணிக்கிறானா. ஸோ இன்வென்ட்ரி வந்து 3,20,000 இருக்குது. அப்போனா 3,20,000 மைனஸ் 5% போட்டால் 3,04,000 வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெட்டார்ஸ் வந்து டேக்கன் ஓவர் அட் 5% லெஸ்ஸர் தென் 5%. டெட்டார்ஸ் வந்து Q லிமிட்டட் 1,90,000 மைனஸ் 5% போட்டால் நம்மளுக்கு வந்து 1,08,500 வரும். அப்போ ரிமைனிங் இது இருக்க பில்ஸ் ரிசீவபிள் அதுக்குலாம் எதுவும் இல்லை. அப்படின்னா பில்ஸ் ரிசீவ் 20,000 அப்படியே தூக்கி போட்டுடலாம். இப்போ பிபிஇ ஓவரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரு, இன்வென்ட்ரி ஓவரு, பில்ஸ் ரிசீவபிள் ஓவரு, டெட்டார்ஸ் ஓவர். இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் எல்லாமே எடுக்கணும். அசட் இருக்க எல்லாமே எடுக்கணும். எல்லாமே எடுத்தாச்சு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் மட்டும் இருக்குது பெண்டிங். 40,000 இருக்கா. முக்கியமானது என்னென்னா போத் தி கம்பெனி பே ஈக்விட்டி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பையிங் கம்பெனி பே பண்ணுறோம், செல்லிங் கம்பெனி பே பண்ணுறோம் பிஃபோர் அமல்கமேஷன். நம்ம பையிங் கம்பெனி முடிச்சிட்டோம். செல்லிங் கம்பெனி வந்து கேஷ் குறையுமா டிவிடெண்ட் பே பண்ணால். ஸோ அப்போ வந்து எவ்வளோ 10% ஈக்விட்டி டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம். அப்போ 3 lakhல 10% 30,000. அப்போ 30,000 பே பண்ணியிருக்கோம். கேஷ் 40,000 இருக்குது. அப்போ ரெண்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10,000 வரும். அதுதான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இங்கே போட்டிருக்கோம். அப்போ எல்லாம் ஓவர். டெபிட் சைடு எல்லாம் ஓவர். கிரெடிட் சைடு பார்க்கலாம். கிரெடிட் சைடு வந்து லைபிலிட்டி. என்ன லைபிலிட்டி? ட்ரேட் பேயபிள் இருக்குது, ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்து போட்டுடுறோம். அப்புறம் நான் கரண்ட் லைபிலிட்டியில் 1,50,000 வந்து லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் இருக்கா. லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் என்னதுன்னா இங்கே கொடுத்துருப்போம். டிபெஞ்சர் இருக்கா. அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா டிபெஞ்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கு டிபெஞ்சர் ஹோல்டர் ஆஃப் Q லிமிட்டட் ஆர் டு பி பெய்ட் அட் 8% ப்ரீமியம் பை டிபெஞ்சர் இன் P லிமிட்டட் இஷ்யூட் அட் 10% டிஸ்கவுண்ட். அதாவது என்ன சொல்ல வரான்னா Q லிமிட்டடோட டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து 8% ப்ரீமியமில் பே பண்ணணுமாம்மா. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணணும். அதுக்கு பதில் இவன் பே பண்ணுறான். அமல்கமேஷன் ஆயிடுச்சா. அப்போ அவன் பே பண்ண முடியாது. இவன் தான் வாங்கிட்டான். அப்போ இவன் தான் பே பண்ணணும். இவன் எப்படி பே பண்ணுறான்? டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. இவனோட டிபெஞ்சர் வந்து டிஸ்கவுண்ட்டாக பே பண்ணுறான். கேஷாக பே பண்ணல. டிபெஞ்சர்ஸு பே பண்ணுறான். அது டிஸ்கவுண்ட்டில் பே பண்ணுறான். ஓகேவா. அப்போ 100ன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா 90க்கு இவன் வந்து இவன் ஷேர்ஸ் தரான். ஆனால் இவனுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும்? 100 + 8%னா 8% ஆஃப் 100 வந்து 8. அப்போ 108 rupees ரிசீவ் ஆகும். அப்போ இவனுக்கு வந்து ப்ரீமியம், இதுவும் ப்ரீமியம். இவனுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறான். ஸோ இவன் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால் 90 இஷ்யூ பண்ணால் அதிக டிபெஞ்சர் இவனுக்கு போகும். ஸோ டபுள் ப்ரீமியம் மாதிரி இவனுக்கு இந்த Q லிமிட்டோட டிபெஞ்சர் ஹோல்டர் டபுள் ப்ரீமியம் மாதிரி. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும்? ஃபஸ்ட்டு ப்ரீமியம் 8%. அது பார்த்துடலாம். டிபெஞ்சர் வந்து 1,50,000 1,50,000 + 8% போட்டால் நம்மளுக்கு 1,62,000 வரும். இது வந்து பையிங் கம்பெனியோட செல்லிங் கம்பெனியோட டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க. அப்போனா நம்ம இதில் வந்து என்ட்ரியில் வந்து 1,60,000 போட்டுருணும். ஏன்னா இந்த என்ட்ரி தான் நம்ம செல்லிங் கம்பெனியில் போடுவோம். என்ன போடுவோம்னா டிபெஞ்சர் 1,60,000 போடுவோம். அது போட்டுடுறோம். ட்ரேட் பேபிள் முடிச்சிட்டோமா. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வந்து என்ன அமௌண்ட்டோ அது போட்டுடுறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இதெல்லாம் நம்ம டேலி பண்ணால் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ரிசர்வ் வந்து 80,000 வரும். நெக்ஸ்ட் என்ன என்ட்ரினா லிக்விடேட்டர் ஆஃப் Q லிமிட்டட் டூ, அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பே பண்ணணுமா. அதுக்கு வந்து லிக்விடேட்டர் ஆஃப் Q லிமிட்டட் 4,90,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். நம்ம இங்கே இருக்கிறது அப்படியே பே பண்ணிடுறோம். அவ்வளோதான், இந்த என்ட்ரி ஓவர். இப்போ டிபெஞ்சர் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ப்ரீமியமாக பே பண்ணுறோம். அதாவது அவன் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுறது ஓகே. நம்ம வந்து டிஸ்கவுண்ட் நம்ம டிபெஞ்சர் வந்து டிஸ்கவுண்ட்டில் பே பண்ணுறோமா. அவனுக்கு வந்து ப்ரீமியமாக ஆயிடுச்சு. நம்ம டிஸ்கவுண்ட்டில் பே பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் பே பண்ணுறோம்? 1,62,000 வேல்யூவான டிபெஞ்சர் வந்து நம்ம 10 ரூபா கம்மியான வேல்யூக்கு பே பண்ணுறோம். ஸோ டிவைட் பை 90 இன்ட்ரூ 100 rupees தானே. அந்த வேல்யூ வந்து 100 rupees பே பண்ணுறோம். பட் என்னென்னா இது கம்மியாக போட்டால் நம்ம அதிக டிபெஞ்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட்டு. ஃபேஸ் வேல்யூ வந்து கம்மியாகிடுச்சுன்னா அதிக டிபெஞ்சர் கிடைக்கும். அப்போ 1,60,000 டிவைட் பை 90 இன்ட்டு 100 போட்டால் 1,80,000 வரும். இதுதான் நம்ம டிபெஞ்சர் போகிறோம். 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெபிட்டு 1,62,000. அதாவது டிபெஞ்சர் வந்து 1,60,000 தான். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் வந்து 18,000.
டு 12% டிபெஞ்சர் 1,80,000. இந்த என்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் வந்து 12% டிபெஞ்சர் தரேன் செல்லிங் கம்பெனிக்கு. செல்லிங் கம்பெனி வந்து அவன் வந்து டிபெஞ்சர் வந்து கியூ லிமிட்டட் எனக்கு தர மாதிரி. ஏன்னா அமல்கமேட் ஆயிருந்தா இது எனக்கு வந்து சேர்ந்த மாதிரி தானே, அதனால் அவன் எனக்கு வந்து சேர்ந்த மாதிரி பண்ணுறான். நான் வந்து அவனுக்கு தரேன். நான் தந்தால் என்ன ஆகும், 2 கிரெடிட்டில் வரும். ஏன்னா அது டிபெஞ்சர் லயபிலிட்டி. அவன் எனக்கு தந்தால் என்ன ஆகும், அவன் தந்தான் நம்ம ரிடீம் பண்ணிட்டோம். ஸோ ரிடீம் பண்ணால் என்ன ஆகும், 12% டிபெஞ்சர் கியூ லிமிட்டட் டெபிட்டில் வந்துடும். அப்போ அவன் ரிடீம் பண்ணது 1,62,000 ப்ரீமியமோட, நம்ம தந்தது 1,80,000. ஆனால் நடுவில் இருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் தானே இருக்குது, கம்மியாக தானே இருக்குது. நம்ம அதிகமாக தந்திருக்கோம், அவன் கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் வச்சு தந்திருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் 18,000. ஸோ இந்த என்ட்ரியிலே டிபெஞ்சர் மட்டும் தான் குழப்பம், மற்றபடி எல்லாம் ஈஸி தான். ஸோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா 30,000 இஸ் டு பி பெய்டு பை பி லிமிடெட் டு கியூ லிமிடெட் ஃபார் லிக்விடேட்டர் எக்ஸ்பென்சஸ். சண்டிகேட்டர் ஆஃப் கியூ லிமிடெட் இன்க்ளூட் 10,000 டியூ டு பி லிமிடெட். அதாவது 2 என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கலாம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 30,000 பே பண்ணுறோம் பி லிமிடெட் கியூ லிமிடெட்க்கு. ஸோ இப்போ 30,000 பே பண்ணான்னா 30,000 பே பண்ணால் 2 பேங்க்னு வருமா, 2 பேங்க்கும் 30,000. யாருக்கு பே பண்ணால், செல்லிங் கம்பெனி பே பண்ணால். ஸோ அது வந்து குட்வில் தானே, அதாவது எக்ஸஸாக பே பண்ணதெல்லாம் குட்வில் காசு கொடுத்து பே பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து குட்வில் டெபிட் பண்ணிடணும். ஏன்னா அவன் கம்பெனியை மூடிட்டான். இதுக்கு மேலே நம்ம யாருக்கு பே பண்ணோம், எக்ஸஸாக பே பண்ணோம் கம்பெனிக்கு. ஸோ அது குட்வில் பே பண்ண மாதிரி, அவ்வளோதான். குட்வில் டு பேங்க். ஆனால் நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா பின்னாடி என்ட்ரி பார்த்தோன்னா கேபிட்டல் ரிசர்வ் வந்திருக்கு. ஸோ நம்ம கேபிட்டல் ரிசர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கேபிட்டல் ரிசர்வ் டு குட்வில் அப்படின்னு போட்டால் குட்வில் கேன்சல் ஆகிடும். டேரெக்டாக கேபிட்டல் ரிசர்வ் டெபிட் பண்ண மாதிரி. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, குட்வில் போட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம குட்வில் பே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குட்வில் வந்து கேபிட்டல் ரிசர்வ் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கின ப்ராஃபிட்டை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி காட்டிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இன்டர் கம்பெனி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணுமா. 10,000 இருக்குது. யார் கிரெடிட்டார், கியூ லிமிட்டட் கிரெடிட்டார். யார் டெட்டார், பி லிமிட்டட் டெட்டார். அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி போடுங்க. டெட்டார் கீழே வரும், கிரெடிட்டார் மேலே போகணும். அப்படி ரிவர்ஸ் என்ட்ரி போட்டால் கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு.